திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒருமுறை கோயிலுக்குச் சென்ற ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்ற பிரசாதங்களை எல்லாம் எங்கிருந்தோ வருகிற எறும்புகள் மொய்த்து விடுகின்றன, கடவுளுக்கும் படைக்க முடியவில்லை, பக்தர்களுக்கும் கொடுக்க முடியவில்லை என்று முறையிட்டனர் கோயில் பணியாளர்கள். இதை கேட்ட பரமஹம்சர் சொன்னார், இன்றைக்கு கோயில் வாசலிலேயே ஒரு பிடி சர்க்கரையை போட்டு வைத்து விடுங்கள், அப்புறம் எறும்புகள் உள்ளே வராது. அதன்படியே கோயில் வாசலில் சர்க்கரை போட்டதும் எறும்புகளெல்லாம் மொய்த்துவிட்டு அப்படியே திரும்பி போய்விட்டன. கோயிலுக்குள் வரவில்லை. உள்ளே விதவிதமாக பிரசாதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த எறும்புகள் வாசலில் இருக்கிற சர்க்கரையை மட்டும் மொய்த்துவிட்டு திரும்பி போய்விட்டனவே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்ட போது பரமஹம்சர் சொன்னார், எறும்புகளும் மனிதர்களும் ஒன்றுதான். மனிதர்களும் வாழ்க்கையில் உயரிய லட்சியமெல்லாம் வைத்துக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நடுவிலே கிடைக்கின்ற அற்ப சந்தோஷத்துக்கு மயங்கி முன்னேறாமலேயே இருந்து விடுவார்கள். அப்படி இல்லாது முன்னேறி செல்ல வேண்டும் என்றார். இந்த அருமையான பதிவினை முன்வைப்பதோடு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்ற பாடலையும் சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.